ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியதர்ஷினிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஆனியன் சமோசா, அதுக்கப்புறம் வெஜ் ரோல், இந்த மாதிரி நம்ம ரெசிபி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பேஸ் மாவு வந்து எல்லாமே ஒன்று தான். அந்த பேஸ் மாவு ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து 2 கப் அளவுக்கு மைதா எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 200 கிராம்ஸ், இது 200 கிராம்ஸு. அதுக்கப்புறம் ஓமம் வந்து கொஞ்சம் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன். இது வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம மாவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். மைதா மாவு 2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். இப்போ அதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம வந்து இப்போ ஓமம் ஆட் பண்ண போகிறேன். ஓமம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா இந்த மாதிரி கசக்கிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் வாசனையாக இருக்கும். நம்ம எப்போவுமே எண்ணெயில் போட்டு பொரிக்கிறோம் இல்லையா, ஸோ அதனால இப்போ ஓமம் போட்டால் கொஞ்சம் நம்மளுக்கு ஜீரணத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் மீடியமாக பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பிசையலாம். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பிசைங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இது மேலே 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்டுடலாம் அந்த எண்ணெயை. இப்போ இதை வந்து ஒரு 1/2 hour ஊற விட்டுடலாம். இப்போ நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டை போட்டு மூடி வச்சிடலாம். இந்த மாவு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சமோசா பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்ப்ரிங் ரோல், அது மாதிரி வெஜ் ஸ்ப்ரிங் ரோல், அதுக்கெல்லாம் கூட நம்ம இந்த ஷீட்டே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து ஆனியன் சமோசாவுக்கு ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நான் நறுக்கி வச்சுருக்கேன் ஆனியன் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பச்சை மிளகா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அடுத்து கொத்தமல்லி வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் வந்து இந்த மாதிரி அவுல் எடுத்து வச்சுருக்கேன், மெலிஸ் அவுல். உங்கள்கிட்ட அந்த ஒயிட் கலர் அவுல் இருந்தாலும் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மெலிஸாக இருக்கிறது யூஸ் பண்ணுங்கள். இது எதுக்கு போடுறோன்னா, வெங்காயம் தண்ணி விடும் இல்லையா, அந்த தண்ணியை வந்து இது அப்சர்வ் பண்ணிக்கும், அதுக்கு தான். இது பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 கைப்பிடி அளவு போட்டுக்கிறேன். இது என்ன பார்த்திங்கன்னா ஜீரா பவுடர், கியூமின் பவுடர், அது 1 டீஸ்பூன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரெட் சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அந்த அவுல் வந்து நம்மளோட வெங்காயம் தண்ணி விடும் இல்லையா, அது ஃபுல்லாக வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கும், அதுக்காக தான். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஷீட்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு குட்டி குட்டி பாலாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து ரவுண்ட் பால் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம தேய்ச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம மைதா போட்டு டஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வந்து இப்படி வச்சுக்கலாம். இது மேலேயும் நல்லா மாவு போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம தேய்ச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. நல்லா மெலிசாவே தேய்ச்சிக்கலாம். இப்போ இது மேலே வந்து ஆயில் போட்டுக்கலாம். இப்போ ஆயிலை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிட்டு கொஞ்சம் மைதா மாவு எடுத்து இது மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒன்று மேலே ஒன்று வந்து ஒட்டாமல் வரும். இப்போ இதை நம்ம வந்து தோசைக்கல்லில் போட்டு ஒரு 3 to 4 செகண்ட்ஸ் வந்து இதை போட்டு எடுக்க போகிறோம். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பிளேட்டில். இப்போ அதே மாதிரி இன்னொரு பால் எடுத்துக்கலாம். இப்போ இதையும் தேய்ச்சிக்கலாம். இப்போ இதுலேயும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெயை நல்லா வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க.
இப்போ இது மேலேயும் மைதா மாவை தூவி விட்டுக்கோங்க. மாவு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகணும். அப்போ தான் ஈஸியாக பிரிஞ்சு வரும் லேயரு. இப்போ இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது மேலே வந்து இதை நம்ம வச்சிடலாம். அடுத்து இதே மாதிரி இன்னொன்று போட்டுக்கலாம். நான் வந்து 3 வந்து எடுக்க போகிறேன், அதுக்காக தான். இப்போ தேர்டு ஒன்னையும் நான் இந்த மாதிரி தேய்ச்சிருக்கேன். இப்போ அதையும் நம்ம வந்து இது மேலே வச்சுக்கலாம். இப்போ இது 3யுமே நம்ம வச்சு நல்லா பெருசாக தேய்க்க போகிறோம். இப்போ இது 3யுமே நம்ம வந்து இப்போ போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம வந்து தேய்க்க ஆரம்பிக்கலாம். நல்லா தேய்ச்சிருங்க, மெலிசாக வரவளுக்கு நல்லா தேய்ச்சி எடுக்கணும். பயப்பட வேணாம், இது கல்லில் போட்டு எடுக்கும்போது தானாக பிரிஞ்சு வந்துடும். உங்கள் தோசைக்கல் எவ்வளோ சைஸ் இருக்கோ அது அளவுக்கு கரெக்டாக நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம இந்த அளவுக்கு தேய்ச்சி வச்சுருக்கோம். இப்போ நம்ம அடுப்பில் தோசைக்கல் போட்டுக்கலாம். கல் வந்து சூடாகட்டும். இப்போ கல் வந்து சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து நம்மளோட மைதா மாவு தேய்ச்சோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். இது நல்லா வந்து இங்கே பபிள்ஸ் வரும், அது வரைக்கும் மட்டும் இருக்கட்டும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து பபிள்ஸ் வரும், அது வரைக்கும் வந்து நல்லா இது ஒரு சைடு வேகட்டும். இன்னும் ஒரு 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணலாம். இப்போ இதை நம்ம வந்து திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், ரொம்ப நேரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது ஒரு 3 செகண்ட்ஸ் இருந்தால் போதும். இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி நம்ம வந்து பொறுமையாக பிச்சு எடுக்கணும், லேயர் லேயராக. பாருங்கள், இந்த மாதிரி தானாகவே பிஞ்சு வரும். ஒரு 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா அது தானாகவே உப்பி உறிஞ்சு வரும். நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அழகாக பிச்சு எடுக்க வந்துடும். பாருங்கள், நம்மளோட ஷீட்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து மைதாவை வந்து பேஸ்ட் மாதிரி கரைச்சிக்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கெட்டியாக கரைச்சி வச்சுக்கலாம். பேஸ்ட் மாதிரி இந்த மாதிரி நம்ம வந்து பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ நம்ம இந்த மாதிரி ஷீட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை நான் வந்து இப்போ நான் வந்து 2ஆக கட் பண்ண போகிறேன். இது நிறையா மெத்தட்ஸில் பண்ணலாம். இப்போ நான் வந்து இதை ஃபஸ்ட்டு நான் 2ஆக கட் பண்ணிக்கிறேன், இந்த ஷீட்டை. இப்போ இந்த மாதிரி 2 ஷீட்டாக நமக்கு கிடச்சிருக்குது. இப்போ இதை நம்ம எப்படி மடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதையும் நம்ம வந்து பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஷீட்டையும் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 2 கிடச்சிருக்கு. இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கிற ஷீட்டில் நம்ம இந்த மைதா பேஸ்ட்டு வச்சு ஃபஸ்ட்டு இதில் ஒரு 1/2 அளவுக்கு தடவி வச்சுக்கலாம். இந்த எண்டில் பாதி வரைக்கும் தடவினா போதும், இந்த அளவுக்கு தடவிக்கலாம். அடுத்தது இப்போ நம்ம மடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த சைடு இருக்கிறத வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும். இது மேலே வந்து நம்ம இதை இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்மளுக்கு ஒரு பேக்கெட் மாதிரி கிடைக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த பேக்கெட்டுக்குள்ளே நம்ம ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதுக்குள்ளே நம்ம தேவையான அளவு நம்ம ஆனியன் ஃபில்லிங் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து சின்ன சமோசா தான் ரெடி பண்ணுறேன். இப்போ நம்ம கடையிலலாம் வாங்குகிறோம் இல்லையா, அது மாதிரி இருக்கட்டும்னு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த ஷீட்டை வந்து பெருசாக கூட நம்ம டிவைட் பண்ணி கட் பண்ணி இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து இங்கே இந்த சைடும் மைதா பேஸ்ட் தடவிக்கலாம். இப்போது இந்த சைடு தடவிக்கலாம். இந்த ஓரம் அதே மாதிரி இந்த ஓரம் தடவிக்கலாம். இப்போ இதை நம்ம வந்து நல்லா இழுத்து மடித்து விட்டுக்கலாம். பாருங்கள், நம்மளோட சூப்பரான ட்ரையாங்கிள் சமோசா வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது மாதிரி நம்ம வந்து எல்லா சமோசாவையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி சமோசாவை ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். நான் 2 பெருசு பண்ணியிருக்கேன், 4 சின்ன சைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது நம்ம வந்து பொரிக்கலாம். ஃபஸ்ட்டு பாண்ட்லியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடானோடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம சமோசாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ 1 by 1 ட்ராப் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக உள்ளேயும் இருக்கும்.
நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். நம்மளோட சூப்பரான ஆனியன் சமோசா ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட சூப்பரான ஆனியன் சமோசா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.